நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாபெரும் வெற்றி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு உரிய இடங்களை கூட்டணி கட்சியின் தலைமை திமுகவிடம் கேட்டு பெறுவதற்கும் கூட்டணி கட்சியின் தலைவரிடம் முறையாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் இப்பொதுக்குழு கட்சியின் நிறுவனராகிய எனக்கு முழு அதிகாரம் அளித்திருக்கிறது. கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை, வளர்ச்சி, கூட்டணி எடுக்கும் முடிவு போன்ற எந்த ஒரு முடிவையும் அங்கீகரித்து இப்பொதுக்குழு தலைவருக்கு எந்த ஒரு சூழலிலும் உறுதியாக இருப்போம் என்று ஏகமனதாக முடிவெடுத்து இந்த பொதுக்குழு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தம் போட்டியிடுகின்ற இடங்களை விருப்பத்தை தெரிவிக்கின்ற போது நாடாளுமன்றத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு என்கிற ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவோடு பரிசீலனை செய்து இதற்குரிய இடத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று பொதுக்குழுவின் தீர்மானத்தின் அடிப்படையில் நான் பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். அப்படி அவர் வெளியிட மறுத்தால் அது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாபெரும் வெற்றி கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சமூக நீதியின் பிறப்பிடமாக தாயகமாக இருக்கிற தமிழ்நாட்டில் ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற வரையில் வன்னியர் மக்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்று கோரிய போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி அவர்களும் அதை வலியுறுத்திய போது இது சமூக நீதி அரசு, கண்டிப்பாக இதற்கு உரிய நடவடிக்கைகளை நான் மேற்கொண்டு சமூக நீதியை நிலைநாட்டுவேன் என்று சொன்ன மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஏன் இதுவரையில் இதை நிறைவேற்றாமல் காலதாமதப்படுத்துகிறார் என்கிற கேள்வியை தமிழ்நாடு முழுவதும் சமூக நீதி செயல்பாட்டாளர்களும் சமூக நீதி கட்சிகளும் சமூக நீதி அமைப்புகளும் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு ஏன் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கின்ற வகையில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த அறிவிப்பு வெளியிட மறுக்கிறார்? அல்லது உச்சநீதிமன்றம் சொன்ன மாதிரி புள்ளி விவரங்களுடன் இடைக்கால ஏற்பாடாக இந்த 10.5% இடஒதுக்கீட்டை ஏன் நடைமுறைப்படுத்த மறுக்கிறார் என்று இந்த பொதுக்குழு மாண்புமிகு முதலமைச்சரையும் தமிழ்நாடு அரசையும் கேள்வி எழுப்புகிறது. நன்றி.